தோழிகளே, இன்றைய பதிவில் கோழி பண்ணை வைப்பவர்கள் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய 7 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு கோழி பண்ணைக்குள் உள்ளே நுழைந்ததும் கோழிகளுக்கு தீவனம் போட்டாச்சு, தண்ணீர் வச்சாச்சு என்பதை நினைத்து கொண்டு வேலை முடிந்துவிட்டது என்று நினைத்து வருவதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு கோழி பண்ணை வைத்திருப்பவர் கட்டாயமாக கோழியை மட்டும் பார்க்க மாட்டார்கள். கோழி நன்றாக தீவனம் எடுத்துக் கொள்கிறதா, நன்றாக நடக்கிறதா, சத்தம் எப்படி போடுகிறது என்பதை கவனிப்பார்கள். கோழி பண்ணையை பற்றி நல்ல தெளிவாக பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். காலையில கோழி பண்ணைக்குள்ள புகுந்ததும் தீவன மூட்டையை தேடாதீங்க. ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். கோழிகள் சுறுசுறுப்பாக நடக்கிறதா, என்ன செய்கிறது, இந்த கூட்டம் சேராமல் தனியாக போய் குறுங்கி நிற்கிறதா என்று புரிந்து கவனித்துக் கொண்டே கோழிகளுக்கு தீவனம் போடுங்க. தீவனம் போட்ட உடனேயும் அந்த இடத்த விட்டுட்டு வந்துடாதீங்க. தீவனம் போட்டு ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. எல்லா கோழிகளும் தீவனம் எடுத்துக் கொள்கிறதா, இல்லை பெரிய சின்ன கோழியை சாப்பிட விடாம சண்டை போடுகிறதான்னு பாருங்க. அதே மாதிரி பாத்திரத்தில் வைக்கும் அளவையும் பாருங்கள் சரியாக. பெரிய பாத்திரமாக இருந்து தீவனம் சரியான முறையில் கொடுக்காவிட்டாலும் கோழிகளுக்கு தீவனம் கிடைக்காமல் போய்விடும். 2. அடுத்ததா பார்க்க போறது தண்ணீர். தண்ணீர் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா அதையும் நல்லா பாருங்க. பாத்திரத்தில் பாசிகள் அடைஞ்சிருக்கிறதா அதையும் பாருங்க. கோழி போடும் எச்சமும் அதில் கலந்து இருக்குதா அதையும் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரியான முறையில் கோழிகளுக்கு தண்ணீர் வைங்க. தண்ணீர்லும் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரே தண்ணீர் வைங்க. தண்ணீரை மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா கோழிகளுக்கு சளி பிடிக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோழிகள் எப்படி கூட்டமாக நிற்கிறதா, இந்த தனித்தனியே அழுத்து நிற்கிறதான்னு பாருங்க. காற்றோட்டம், வெப்பம் கரெக்டாக சரியான முறையில் இருக்கிறதா பாருங்க. அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா கோழிகள் போடும் தீவன முறை. தீவனம் நம்ம சரியான முறையில் கோழிகளுக்கு கொடுக்குறோமா அதையும் பாருங்க. நல்ல தீவனமா பாருங்க. ஒரு 4-5 தீவனத்தை கொடுங்க. அந்த தீவனத்துல எந்த கோழிகள் நல்லா தீவனம் எடுத்துக்கொள்ளுதோ அதை பார்த்துட்டு கோழிகளுக்கு தீவனம் கொடுங்க. கோழிகளுக்கு கொடுக்கும் தீவனம் நல்ல தெளிவான தீவனமாக கொடுக்கணும். கம்பெனி ஃபீட் அதிகமாக கொடுக்க வேண்டாம். இயற்கையான முறையில் தீவனம் கொடுத்து பழகுங்க. அடுத்தபடியான விஷயம் பார்த்தீங்கன்னா கோழிகள் எப்பொழுதும் திறந்த வெளியில் விட்டு கவனிங்க. அப்பதான் இயற்கையான முறையில் 2 மாசத்துல வளர்ற கோழி ஒரே மாசத்துல கூட வளரும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இரவு நேரத்திலும் கோழிகளை கவனிங்கள். இரவு நேரத்தில் சத்தம் எப்படி போடுகிறது என்பது நம்மளுக்கு கட்டாயமா தெரியும். ஏன்னா நம்ம கோழி பண்ணை வைத்திருக்கிறோம். கட்டாயம் கோழியோட நடவடிக்கை கட்டாயமா நம்மளுக்கு தெரியும். நைட்டு இரவு நேரத்துல கோழிகள் அடையும் நேரம் போது நம்ம அமைதியாக நின்று எத்தனை கோழிகள் உள்ளது, எத்தனை குஞ்சுகள் காலையில் போச்சு எல்லாத்தையும் கவனிச்சு ஒவ்வொன்றா எண்ணி கோழியில அடையுங்க. அதே மாதிரி கோழி பண்ணை சுற்றி வட்டையை சுற்றி பாதுகாப்பான முறையில் இருக்கிறதா, கழுகு, பாம்பு, கீரி இதுவும் காப்பாற்ற பாதுகாப்பு வலையும் சுற்றியும் ஏற்படுத்துங்க. அப்புறம் காற்றோட்டம். கோழிகளுக்கு எப்பயுமே காற்றோட்டமாக இருந்தால் மூச்சு திணறல் வராமல் கோழிகள் ஆரோக்கியமாக வளரும். சுற்றி நல்லா காற்றோட்டமான இருக்கணும். பண்ணை சுற்றி பந்தா போட்டு வைக்கக்கூடாது. மழை நீர் உள்ள வர